அளவில்லா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணுற விபிஎனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்க, ஆனால் அது உங்கள் நாட்டில் பிளாக் ஆகிருக்கு, இல்லைன்னா உங்கள் டேட்டாவை யாராவது திருடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னா நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணுவீங்க. இந்த விபிஎன்னா என்ன, அது எப்படி வேலை செய்யுது, நிறைய பேருக்கு தெரியாமலே அது எப்படி வேலை செய்யுதுன்னு யூஸ் பண்ணுறாங்க. இதை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணுமா, இதுக்கான அவசியம் தேவை, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றி தான் விபிஎனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் வாங்க வீடியோவை விவரமாக பார்க்கலாம். முதல்ல விபிஎன் அப்படின்னா என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். விபிஎனோட ஃபுல் ஃபார்ம் விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். இதை புரிஞ்சிக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீங்கள் மெயின் ரோட்டில் ஒரு காரில் போயிட்டு வரீங்க. அந்த ரோட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நீங்கள் எந்த காரில் போகிறீங்க, உங்கள் நம்பர் பிளேட் என்னன்னு எல்லாமே தெரியும். அதுதான் சாதாரண இன்டர்நெட் கனெக்ஷன். ஆனால் அதே ரோட்டுக்கு அடியில் உங்களுக்காகவே ஒரு ரகசிய சுரங்க பாதை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாதைக்குள்ளே நீங்கள் போனால் வெளியே இருக்க யாருக்கும் நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க எதுவுமே தெரியாது. இந்த ரகசியமான உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட பாதை தான் விபிஎன். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம யூஸ் பண்ண இன்டர்நெட்டை நம்மளை தாண்டி வேறு யாராலையும் பார்க்க முடியாதுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் யார் பார்ப்பாங்கன்றது உங்களுக்கு வீடியோ போக உங்களுக்கு புரியும். சரி, இப்போ இந்த விபிஎன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நம்ம ஃபோனில் விபிஎன் ஆன் பண்ணதுமே ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று என்கிரிப்ஷன், இன்னொன்று ஐபி மாஸ்கிங். என்கிரிப்ஷன்னா உங்கள் டேட்டாவை ஒரு ரகசிய கோடாக அது மாற்றும். நடுவில் யாராவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஹேக் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் அவங்களுக்கு உங்களோட அட்ரஸ்ஸு, உங்களுடைய டிவைஸ் பற்றி எந்த விஷயமும் தெரியாது. ரெண்டாவதாக இருக்கிறது ஐபி மாஸ்கிங். இந்த ஐபி மாஸ்கிங் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். உங்கள் வீட்டு அட்ரஸை மறைச்சிட்டு வேறு ஏதோ ஒரு நாட்டோட அட்ரஸை இது காட்டும். அதாவது ஒரு வீட்டு அட்ரஸ்னால் நம்ம வீட்டோட அட்ரஸ் என்டர் பண்ண அவசியம் இல்லை. ஒவ்வொரு இடத்துக்கும் ஐபி அட்ரஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்ம பூமியில். அது லாட்டிடியூட் லாங்கிடியூட் மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கும். செல்ஃபோன் டவர்லேருந்து அதை உங்களுக்கு காட்டும். வேணுன்னா நீங்கள் இப்போ கூட வாட் இஸ் மை ஐபின்னு போட்டு பாருங்கள், உங்களோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் கரெக்டாக காமிக்கும். அந்த ஐபி அட்ரஸ் நம்பரில் இருக்கும். அந்த நம்பரை வச்சு உங்களோட லொக்கேஷனை கண்டுபிடிக்கலாம். இதுதான் ஐபி மாஸ்கிங்கை விபிஎன் கொண்டு வரதுனால உங்களுடைய நம்பர் எதுவும் மாற்றி காமிக்கும். அதாவது இந்தியாவில் இருக்க எந்த ஒரு ஐபி அட்ரஸையும் உங்களுக்கு காமிக்காது, வேறு ஒரு நாட்டில் இருக்கிற ஐபி அட்ரஸ் உங்களுக்கு காமிக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியாவிலேருந்து விபிஎன் ஆன் பண்ணிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து யூஎஸ்ஏ இல்லை சிங்கப்பூர் அந்த மாதிரி நாட்டுக்கு மாறிடும். அப்படி யூஸ் பண்ணும்போது யாராவது உங்களுடைய இன்டர்நெட்டை ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்களோ, அப்படி இருக்கும்போது உங்களுடைய இன்டர்நெட்டை உங்கள் டிவைஸ் யாராவது ஹேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்க மாதிரியே அவங்களுக்கு காட்டாது, நீங்கள் ஏதோ வேறு நாடுன்னு நினச்சிப்பாங்க அவங்க. இதனால் நம்ம சேஃபாக இருக்கலாம். சரி, விபிஎன் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்களை பற்றி உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும், ஏன் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணணுன்னு. சரி, இதனால் என்ன நமக்கு லாபம்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் பப்ளிக் பிளேஸ் எங்கேயா போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரயில்வே ஸ்டேஷன், மால் மாதிரியான இடத்துல ஃப்ரீ வைஃபை உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஃப்ரீ வைஃபை பல நேரங்களில் சேஃபாக இருக்கிறது கிடையாது. ஏன்னா அந்த ஃப்ரீ வைஃபை யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஏகப்பட்ட ஐபி அந்த வைஃபையோட யூசர்ஸ் காமிக்கும். அந்த வைஃபை யாராவது ஹேக் பண்ணிட்டாங்கன்னா உங்களுடைய ஃபோன் அவங்க நோட்டம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நேரம் நீங்கள் விபிஎன் யூஸ் பண்ணிட்டு வைஃபை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் காமிக்காது. உங்கள் ஃபோனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்க எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்புறம் விபிஎன் எதுக்காக அதிகபட்சம் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா பிளாக்டு கண்டென்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக தான். இந்தியாவில் சில வெப்சைட்ஸ், மூவிஸ் இதெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்காது, ஆனால் அது வேறு நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கும். அந்த வேறு நாட்டில் ரிலீஸ் ஆன மூவிஸு, வெப்சைட்ஸ் இதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணுன்னா
விபிஎன் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு சில சர்வீஸ்லாம் நம்ம நாட்டில் அவைலபிளாக இருக்காது, ஆனால் அது அங்கே இருக்கும். அந்த சர்வீஸை நம்ம யூஸ் பண்ணணுன்னா விபிஎன் யூஸ் பண்ணி தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அதுக்காக நம்மளுடைய விபிஎன் யூஸ் பண்ணுறது பெரும்பாலும் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்மளால் விபிஎன் மூலமாக ரொம்ப ஈஸியாக பார்க்க முடியும். இந்த விபிஎன்னை ப்ரைவசி விஷயத்தில் யாராலையும் அடிச்சிக்க முடியாது. நீங்கள் விபிஎன் ஆன் பண்ணி உங்களோட இன்டர்நெட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, ஐஎஸ்பி. அதாவது இந்த ஐஎஸ்பினா பிஎஸ்என்எல், ஜியோ, ஏர்டெல், வோடாஃபோன் இந்த மாதிரி சிம் கார்டு கம்பெனிஸ்லாம் இருக்குதுல்ல. இந்த கம்பெனிஸ்க்கெலாம் நீங்கள் என்ன வெப்சைட் யூஸ் பண்ணுறீங்கன்றத அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இது ப்ரைவசியாக உங்கள் அட்ரஸையும் மாற்றுற அளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த விபிஎன். மொத்தத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றது உங்களை தவிர யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னதான் அவர் ப்ரொஃபஷ்னல் ஹேக்கராகவே இருந்தாலும் ஒரு 5% சான்ஸ்லையாவது கண்டுபிடிச்சிடலாம். சரி, விபிஎன் சேஃபாக? விபிஎன் நம்மளை சேஃபாக வச்சுருக்கு. ஆனால் விபிஎன் எல்லா விபிஎன்னும் சேஃபான்னு நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். உண்மை என்னென்னா எல்லா விபிஎன்னும் சேஃப் கிடையாது. முக்கியமாக ஃப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணும்போது நம்மளாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேளை தவறான ஒரு ஃப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணிட்டோன்னா அவங்க நம்மளுடைய டேட்டாவை ஃப்ரீயாக எடுத்துக்கிட்டு மற்றவங்களுக்கு விலை பேசி தந்துடுவாங்க. நமக்கு அதிகமாக ஸ்பேம் இமெயில்ஸ், ஸ்பேம் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட விளம்பரம்லாம் வரும் எஸ்எம்எஸில். அது வரதுக்கு காரணம் இந்த மாதிரி ஃப்ரீயாக யாராவது நம்ம டேட்டா கொடுக்கறது தான். அதனால் நம்ம விபிஎன் யூஸ் பண்ணணும், ட்ரஸ்டட் விபிஎன்னாக யூஸ் பண்ணணும். ஃப்ரீ விபிஎன் யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் நம்ம எந்த விபிஎன் யூஸ் பண்ணணுன்றத பார்த்து யூஸ் பண்ணணும். இது வரைக்கும் உங்களுக்கு விபிஎன் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் புதுசாக தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் கொடுத்த தகவலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. இது போல் தொழில்நுட்ப விஷயங்கள் தெரிஞ்சு